தரையிலும் சரி, திரையிலும் சரி ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவினுடைய யதார்த்த நாயகன் அப்படின்னு சொல்லலாம் விமல் சார். சார் நீங்க சொல்லணும் நிச்சயமாக இந்த படத்தை பத்தி. ஓவர் டு யூ. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி வணக்கம். இந்த விழாவின் கதாநாயகன் அண்ணன் இமான் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அண்ணன் இமான் அண்ணனோட அது 3வது படமும் 4வது படமும் பண்ணுறேங்க. எல்லா படமுமே சாங்ஸ் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. எல்லா படமே ஹிட்டு படம் வேறு. அந்த வரிசையில் இந்த வடம் படத்துக்கு ஏன்னா முந்தானத்தான் படம் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்தது. அவர் நட்டியானியா சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு ரொம்ப உயிர் கொடுத்துருக்காரு, அதுதான் சொல்லலாம். அதேமாதிரி சாங்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக போட்டிருக்காங்க. இந்த பாண்டிமணி சாங் வந்து இப்போ வந்து இந்த மதுரை சைடு இப்போ மஞ்சுவரத்து நடக்கிற எல்லா இடத்துலையும் இந்த பாட்டு தான் போடுறாங்க. வடமாடு மஞ்சுவரத்தில் இருந்து எனக்கு கூட ஃபோன் பண்ணாங்க, நேற்று பாட்டு சூப்பர்னுட்டு எனக்கு வீடியோலாம் அனுப்பிச்சி விட்டு, அந்த பசங்கள்லாம் அந்த சாங் கேட்டாலே நல்லா வைப்பு, நல்லா உற்சாகமாகறானுங்க. அந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து அருமையான சாங் போட்டு கொடுத்துருக்கீங்க எனக்கு. சூப்பர் சூப்பர். அப்புறம் வந்து அண்ணன் ஜெகனண்ணன் அவர்கள் ரத்தத்தின்றது எனக்கு இங்கே உட்காந்தீங்க இப்படியே நோட் பண்ணியிருந்தேன்னா இப்போ அங்கே போயிட்டீங்க. என் ரத்தன் ஜெகன் அண்ணன் என்றைக்குமே சிரிச்ச முகத்தோட என்னை அன்பாக அரவணைக்கிறதுல, நான் கீழே இருந்தாலும் சரி, தோன்று இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, என்றைக்கும் என்னை ஒரே மாதிரி பார்க்குறேன், ஒரே மாதிரி நேசிக்கிற ஆள் எங்கள் அண்ணன் அன்பண்ணன். அப்புறம் மூர்த்தி அண்ணன் சொன்னார், இந்த படத்தில் நல்லா மாசாக நடிச்சிருக்கீங்க, அடுத்து மாஸ் ஹீரோன்னு. எனக்கு மாஸ் ஹீரோலாம் வேணாம், நல்ல மனசுள்ள ஹீரோவாக இருந்தால் போதும். ஏன்னா என் சக்தி என்னன்னு எனக்கு தெரியும். அதனால் ஆண்டவன் வந்து இந்த அளவுக்கு வச்சுருந்தாலே எனக்கு போதும். நம்மளை நம்பி பணம் போடுற தயாரிப்பாளருக்கு நல்ல 4 காசு லாபத்தை கொடுத்தா போதும். அந்தளவுக்கு என்னை ஆண்டவன் சிந்தனை போதும். அப்புறம் வந்து என் அன்பு பங்காளி சரவண சக்தி பங்காளி, அவரோட நிறைய படம் நடிச்சிருக்கேன். அந்த வருஷத்தில் இந்த படமும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து ஏன்னா ஆர்டர் கட் ஆகிடும், அதுக்காக தான் இங்கிட்டு இருந்து இப்படி வரேன். இப்போ எங்கள் ஆர்ட் டைரக்டர் அண்ணன் ரொம்ப அருமையாக இந்த படத்தில் வந்து எங்கள் ஸ்பாட்டில் பார்த்தா எதையாவது தூக்கிக்கிட்டு எதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். இந்த அளவுக்கு இயல்பாக வந்து ரொம்ப ஏன்னா டைரக்டரோட நண்பர் அப்படின்றதுனால எந்த ஒரு ஈகம் எல்லாமே இது என்ன ஆர்ட் டைரக்டர் நானாக செய்யணும், அசிஸ்டண்ட் தான் செய்யணும்லாம் கிடையாது. இல்லை, எந்த வேலையாக இருந்தாலும் இறங்கி செய்வார். அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ஆர்ட் டைரக்டர். அப்புறம் வந்து எல்லோரும் சொன்ன மாதிரி மாஸ்டர் முருகன் மாஸ்டர் அவர்கள் என்னை வந்து ரொம்ப அருமையாக, நான் அவ்வளோ ஃபைட்டு போட்டிருக்கேன், ஆனால் வந்து எனக்கு ஒரு ஸ்டெயினோட தெரியல, ஒரு ஃபைட்டு பண்ண மாதிரியே தெரியல. அந்தளவுக்கு ஒரு ஒரு குழந்தைகிட்ட வேலை வாங்குற மாதிரி தான் வாங்கினார். ரொம்ப இயல்பாக வாங்கினார். சூப்பராகவும் பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணனா மாஸ்டர், ரொம்ப சூப்பர். என்னை ரொம்ப நல்லா பண்ண வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். ஆமாம். அதுக்கப்புறம் இங்கே அந்த மற்றும் எல்லாம் வந்து ஏன்னா அவங்க நிறைய பேர்த்தோட எனக்கு காம்பினேஷன்லாம் இல்லை, இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் காஸ்டியூம் டிசைனர் டோத்தி, உங்கள் வாயிலே நுழையாது உங்கள் பேர், டாங்தி. டோத்தினா வேஸ்டியா? டோரத்தி அவர்கள் காஸ்டியூம். இந்த படத்தில் வந்து என்ன வழக்கம் போல் வேட்டி சட்டை தான் போட்டிருப்பேன், இருந்தாலும் அந்த டிசைன் பண்ணி கொடுத்ததும் இவங்க தான். இன்னைக்கு போட்டிருக்கு, ஆனால் வேட்டியும் பனியன் மட்டும் இவங்க, கீழே பேண்ட் வந்து எங்கள் வீட்டுக்காரம்மா, அவங்க செலெக்ஷன். அவங்க கோச்சுக்கான்னு சொல்ல, உண்மையிலே தான் சொல்கிறேன். அப்புறம் வந்து உங்களுக்கு கதாநாயகி சனாஸ்கா, பெரிய டாஸ்காக இருக்குது இவங்க பேரெல்லாம் கூப்பிடுறது. சனாஸ்கா அவர்கள் ரொம்ப இயல்பாக நடிச்சிருந்தாங்க. ஏன்னா நிறைய எனக்கு அவங்க இந்த மாடு, எனக்கு தம்பி பாலசரவணன் அவர்கள் எல்லாத்துக்கும் எங்கள் அலுவலகத்துக்கும் இந்த மாடோட தான் பெரிய டாஸ்காக இருக்கும். அதுமாரி வந்து அந்த பாண்டிமணிங்கிற மாடு அவங்க இன்னைக்கு கால் செட் இல்லைன்னா அவங்களும் இன்னைக்கு வந்திருப்பாங்க. அவங்க வந்து இன்னைக்கு வடமாடு மஞ்சுவரத்தில் இருக்கிறாங்க, அதனால் இன்னைக்கு வர முடியல. 6ஆம் தேதி மதுரை கால் செட் கொடுத்துருக்காரு பாண்டிமணி, அதனால் அங்கே வந்துடுவார். அதனால் அங்கே அவரை பார்த்துக்குவோம். அதனால் எங்களுக்கு காம்பினேஷன் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. நட்டியானே சொன்ன மாதிரி இந்த இன்ட்ரோல் பிளாக்கில் ஒரு இதாக காமிச்சிருக்கிறாங்க. சூப்பர், நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து எடிட்டர் சார் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. நேற்று வரையும் கட்டு இதை மாற்று அதை மாற்றுன்னு சொல்லிட்டு இருந்தார். நேற்று வரையும் இன்னைக்கு வரையும் அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவரோட ஒர்க்குங்க ரொம்ப சூப்பர். எங்கள் அக்கா தீபா அக்கா
எப்பவுமே அவங்க வந்து நேரில் வந்து நல்லா சிரிச்ச முகமாக இருப்பாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி படத்தில் நிறைய பக்கெட் கணக்கில் அழுவாங்க. அந்த ஏஜுக்கும் போவாங்க, இந்த ஏஜுக்கும் போவாங்க. ரொம்ப அருமையாக்கா அவங்களோட சேர்ந்து பணியாற்றுறதுல ரொம்ப சந்தோஷங்க்கா. அப்புறம் அண்ணன் அங்கே இருந்தீங்களா இங்கே இருந்தீங்களா நட்டி அண்ணன் அவர்கள், அவரோட சேர்ந்து நான் வந்து இது முதல் படம் பணியாற்றுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய சீனியர் கேமராமேனாக இருக்கட்டும், ஆக்டராக இருக்கட்டும், என்னோட ரொம்ப ரொம்ப சீனியர். அவங்களோட எனக்கு வந்து 2 பேரும் தனித்தனியாக சண்டை போட்டு 2 பேரும் ஒன்றா சண்டை போட்டுக்கிற மாதிரி சீக்வன்ஸு. எனக்கா பயமாக இருக்குது, ஐயோ அண்ணன் கூட எப்பட்றா அப்படின்ட்டு. அது மழை வேறு பண்ணேன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தட்டி கொடுத்து உற்சாகமாக வேலை வாங்கினார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நீ வாட்டில் அடிப்பா, அடிக்கணுமா அடி, என்ன வேணுமோ பண்ணி மிதிக்கணுமா மிதி அப்படின்னு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு. ரொம்ப வந்து ரொம்ப நன்றினே. எந்த ஒரு இதுவும் இது பண்ணாமே ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு. அவர் வந்து ஒரு இசை கலா ரசிகன்னு கூட சொல்லலாம். நிறைய சாங்ஸ் கேட்குறதுல ரொம்ப அவர் என்ன சாங்கு, பழைய சாங்லேருந்து இந்த சாங் வரை என்ன சாங் கேட்டாலும் அது வந்து பாடக்கூடியவர். சூப்பர். அவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சதில் ரொம்ப நன்றினே. அதுக்கப்புறம் வந்து கேமராமேன் சார் பிரசன்னா அவர்கள் ரொம்ப வந்து ஒரு ஜாலியான டைப்பு. என்னப்பா அவரெல்லாம் எடுத்துட்டு வர அந்த ரேஞ்சிலே தான் இருப்பார். அப்படியே உட்காந்து ஒரு காதில் ஒன்று மாட்டிக்குவாங்க. ஒரு 5-6 பேர் இருக்காங்க அவங்க செட்டு, இந்த அசிஸ்டண்ட்டு, போக்குவரத்து, கேமரான்ட்டு ஒரு 5-6 பேர் இந்த காதில் ஒன்று மாட்டிக்கிட்டு மைக்கில் ஒன்று பேசுவாங்கள்ல, இவங்களுக்குள்ளேயே பேசிக்குவாங்க. ஆனால் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த இந்த ஷாட்டு முடிச்சிச்சுன்னா அடுத்த ஷாட்டுக்கு லைட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி நடக்குதுன்னு தெரியல. ஆனால் என்னடா இப்படியே பார்த்தா இங்கே பேசுறது 6 பேர்த்துக்கும் கேட்கும் போல இருக்கு அப்படின்ட்டு நான் போய் ஒருத்தர் அசிஸ்டண்ட்டை இருந்து பிடிங்கி என் காதில் வாங்கி மாட்டிக்கிட்டு என்ன பேசுகிறேன்னு பார்த்தா நல்ல பொன்மொழிகளாக கேட்டுச்சு 2. ஏய் என்னடா பாட்டு கொடுத்துட்டேன். அவன் இன்னொரு தகவல் விமலன் கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னா, ஏய் எப்படி அப்படின்னு பக்கத்தில் வந்தார். ஏப்பா அப்படி தான் பேசிக்குவீங்களா? ஐயா இல்லைன்னா ஜாலியாக பேசிக்குவோம் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க 6 பேரும் ஃப்ரெண்ட்ஸு உள்ள இருக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி பேசுனதுக்கெல்லாம் வேலையை விட்டு ஓடிடுவாங்க. அந்தளவுக்கு பேசினார். அது அப்படிதான் பிடிங்கி வாங்கி வச்சேன். அதுலேருந்து அதை தொடரதே இல்லை நான். அந்தளவுக்கு ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணார், சிரிச்சுட்டு இருந்தார். படம் பார்த்தேன். ரொம்ப ஒளிப்பதிவுல ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப அருமையாகவும் இருந்தது. அதாவது எங்களை மனுஷங்களை வச்சு கூட ஒளிப்பதிவு பண்ணிடலாம். நம்ம பாண்டிமணி அந்த மாடை அவங்கள வச்சு ஒளிப்பதிவு பண்ணுறது வந்து ரொம்ப சிரமம். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல நிற்க சொன்னாலும் நிற்க மாட்டோம். அது வந்து இங்கே நிற்க சொன்னால் அங்கே போய் நிற்கும். அதெல்லாம் சேர்த்து கரெக்டாக அது மூடுக்கு ஒளிப்பதிவு செஞ்சுருக்கிறாரு. ரொம்ப அந்த வடமாடு அந்த மேட்ச் எல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக படம் பிடிச்சிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் மாஸ்டர், அந்த பாண்டிமணி சாங்கை வந்து இவர் தான் கோரியோகிராஃப் பண்ணார். அவரும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு பாட்டு தினேஷ் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு பாட்டு தீனா மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. அப்புறம் இன்றைக்கி வந்து இந்த விழாவுக்கு வர முடியாத ஒரு பாலசரவணன் தம்பி, அவங்க வந்து இன்றைக்கி வர முடியல. தாய் கிழவி ரிலீஸ்னால அங்கே மதுரைக்கு போயிருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி வர முடியல. அவருக்கும் இந்த படத்தில் வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து டைரக்டர் சொல்லணுமா, அப்புறம் ப்ரொடியூசரை சொல்லணுமா? ப்ரொடியூசர் படத்தோட தயாரிப்பாளர் வந்து ராஜசேகர் அண்ணன். எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் ஒரு குடும்பமாக யார்கிட்ட பழகினாலும் குடும்பமாக தான் போல இருக்காரு. இப்போ நிறைய குடும்பத்தை சம்பாதிச்சிருக்காரு சினிமாவில். அண்ணன் ராஜசேகர் அண்ணனுக்கு அவரை பற்றி ஒன்று சொல்லணும்னா, அதான் எல்லாரும் உணவு சொல்லிட்டாங்க. நான் ஒரு உண்மை சம்பவம் என்னென்னா, நான் வந்து நம்ம ரோபோ சங்கர் மாமா அவங்க வந்து மறைவுக்கு என்னால் வர முடியல. ஏன்னா அன்றைக்கி வந்து நான் வந்து குற்றாலத்தில் வடம் படப்பிடிப்பில் தான் இருந்தேன். அது கிரவுண்ட் சீனும் பெரிய பொருட்செலவு பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு நாள் இரவு தான் வந்து இந்த மாதிரி தகவல் சொன்னாங்க. நான் போய் டைரக்டர்கிட்ட சொன்னேன். எப்படியும் விட மாட்டாங்கன்னு தெரியும், இருந்தாலும் கேட்டு பார்ப்போம், விட்டாங்கன்னா சந்தோஷம் அப்படின்ட்டு. அந்த மாதிரிங்க இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்படியே விட்டிங்கன்னா காலைல பிள்ளைகிட்ட பிடிச்சிட்டு போய் அங்கே போய் பார்த்துட்டு ஈவினிங்கே நைட்டே போயிட்டு காலைல பார்த்துட்டு மத்தியானம் வந்துடுறேங்க அப்படின்னா, அப்படியா அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே எவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு 1000 பேர் இருக்காங்க. அந்த மாடு செட்டப்பு, மாடுபிடி வீரர்கள், அவ்வளோ மாடு சிவகங்கையிலேருந்து வந்து இறக்கிருக்கிறாங்க. அவ்வளோ ஆர்டிஸ்ட் காம்பினேஷன், இவ்வளோ இது கிட்டத்தட்ட ஒரு 12-13 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா கிட்ட அன்றைக்கி ஒரு நாள் இல்லைன்னா அன்றைக்கி அவ்வளோ காலி. அந்த இருக்கும்போது நமக்கும் ஒரு கேட்கல, இருந்தாலும் கேட்டு பார்க்கலான்ட்டு வேறு ஏதாவது சீன் இருக்கான்னு பார்த்தா வேறு எந்த சீனும் இல்லை. அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அடுத்த நாள் ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணி வர முடியாத சூழல். அதனால் என் மனைவியை அனுப்பிச்சி விட்டு சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா ரைட்டு ஓகேன்ட்டு அதை பார்த்துக்கிட்டு அன்றைக்கி அவரும் இருந்தார். சரி அனுப்ப முடியலன்னு பார்த்தா அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாரு,
ஈவினிங் எல்லாத்தையும் இது பண்ணி கூப்பிட்டு டோட்டல் யூனிட்டை கூப்பிட்டு அவருக்கு வந்து ரோபோ அவர்களுக்கு ஒரு பெரிய ஃப்ளக்ஸ் அடித்து கண்ணீர் அஞ்சலின்னு போட்டு பெரிய ஃப்ளக்ஸ் அடித்து அங்கே வச்சு டோட்டல் யூனிட்டையும் கூப்பிட்டு மௌன அஞ்சலி செலுத்தி அன்னைக்கு வந்து அங்கே அந்த ஊர் கிராமத்தில் இருக்க எல்லாத்துக்கும் 500 புடவை எல்லாருக்கும் அவரோட ஞாபகார்த்தமாக கொடுத்து அப்புறம் அந்த ஏரியாவில் ஃபுல்லாக 2000 மரக்கன்றுகள் ரோபோ சங்கமம் அவர்களோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு 2000 மரக்கன்றுகள் அந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு வாரத்தில் ஊனிட்டாங்க. அன்னைக்கு வந்து ஊனை வச்சு ஆரம்பித்து ஒரு வாரத்தில் மரக்கன்று 2000 மரக்கன்று ஊனி 500 புடவை கொடுத்தாரு. அதை வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து அவர் ஆத்மா சாந்தி அடை எனக்கு அன்னைக்கு இங்கே வராத ஒரு இதை அன்னைக்கு அங்கே போக்கிட்டாரு. அது ரொம்ப நன்றி. மற்றபடி அந்த மனசுக்காகவும் ரொம்ப கதையை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சு பெரிய பெரிய இந்த நிறுவனம் மாசாணி அம்மன் இந்த நிறுவனம் நிறைய வெற்றி படங்களை கொடுக்கணும். அதுமாரி நம்ம அண்ணன் இமான் அண்ணன் வந்து டிஐ சவுண்ட் ஃபேக்ட்ரி தொடங்கியிருக்கீங்க. அதுவும் பெரிய பெரிய நிறுவனமாக வரணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து டைரக்டர் கேந்திரன் சார் இந்த கதையை சொன்னார். கதை நல்லா இருந்தது. ஆனால் எடுப்பாரான்ற எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா சொன்ன மாதிரி எடுக்குமாரா? என்னன்னா இது வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான். ஆனால் இது கதை உள்ள கமர்ஷியல் படம். கதைன்னா ஒரு 4-5 கதை உள்ள கமர்ஷியல் படம் அப்படியே இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லி கிளைமேக்ஸில் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணுமா? அது பெரிய அது என்னடா இது எடுத்துருவாரா அப்படின்னு பார்த்தா ஷூட்டிங்கில் எடுத்துக்கிட்டு தான் இருந்தார். ஆனாலும் எனக்கு நம்பிக்கையே இல்லை. போயிட்டே இருந்துச்சு எல்லாமே கரெக்டாக தான் போகுது. அப்புறம் டப்பிங் பேசினா எல்லாம் போகுது. முந்தானது படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் திருப்தியாக இருந்தது. ஏன்னா அதுவரையும் எனக்கு திருப்தியே இல்லை. அதனால் வந்து படம் பார்த்தேன். அவர் சொன்னதை கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டாரு. அண்ணனோட இசையும் ரொம்ப இதாக இருக்குது. இது இனிமேல் வந்து இந்த படம் வந்து மீடியாக்களாக நீங்கள் மக்கள்கிட்ட வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் இவ்வளோ நேரம் காத்திருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.